தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோதிட ரகசியங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாம் இன்று அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். வாவலுடன் வார வாரம் தொடர்ந்து நம்மளுடைய பயணிச்சு நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்டது நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்று நிறைய கருத்துக்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுல முதலாவதாக ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து பாடி நமக்கு இந்த இதை ஆரம்பிக்க போறாங்க. நமது எஸ் அனபூர்ணி மேடம் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் ஸ்ரீ கணபதியே கைதொழுதாக்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாரா நட்பும் கன்றா வழமையும் குன்றா இளமையும் கழிபினி இல்லாத உடலும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கொழுமொரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுயிலும் மாயனது தங்கையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய அபிராமியே. கலை எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் சடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். ஓம் ஸ்ரீ செந்தில் வேலவனே. மகிழ்ச்சி. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பிரயச்ச ராகவி கேதுவி நமக. ஓம் சிவாய நமக. அதனை தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய நிகழ்வில் வரவேற்பை வழங்குவதற்காக பொள்ளாச்சியிலிருந்து மலர்விழி மேடம் அவர்களை வரவேற்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு வகுப்பு அப்படின்னுங்கிற ஒரு தலைப்புல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெஜண்ட் பேசுறாங்க. இன்னைக்கு அத கோவையை சேர்ந்த திருமதி தனம் அவர்கள், ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட மாமணி, எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்க இன்னைக்கு திருமண பொருத்தத்தில் பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லித்தர வர்றாங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன். அதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். தனம் மேடம் அவர்கள் வாங்கம்மா. நன்றி நன்றி மேடம். இப்ப நமக்கு கோவையில பல வருடங்கள் ஜோதிட ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி டிவி புகழ் மற்றும் ஜோதிட புத்தகம் எழுதக்கூடிய ஆசிரியராகவும், நம்ம பால ஜோதிடத்துல பலன்கள் எழுதக்கூடிய ஆசிரியராகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய பேர் புகழ் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு சந்திர கிரகணம், சந்திர பகவானும் ராகு பகவானும் இணையக்கூடிய நாள். இது ஒரு சில சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது நம்ம ஒண்ணு இந்தியாவுல தெரியும், இன்னொன்னு தெரியாம இருக்கும். ஆனா இந்த கிரகணம் நமக்கு இந்தியாவுல நல்லா முழுமையா தெரியும். அதனுடைய பாதிப்புகளும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசை ரொம்பவும் பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுவுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனப்பதட்டம், ஒரு மதியத்துக்கு மேல இருந்தே அவங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரியானது இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாம தலையில வலிக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு சோக்கையை உருவாக்குற மாதிரியானது இருக்கும். இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நள்ளிரவு 2:30 மணியோட இந்த சந்திர கிரகணம் முடியுது. ஏன்னா சந்திர கிரகணம்னாவே இரவுல நடக்கக்கூடியதுதான். இப்ப இனிமேல் யாரும் உணவு எடுத்துக்கிறதோ தண்ணியே கூட பாத்தீங்கன்னா குடிக்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா அது எல்லாமே விஷமா மாறக்கூடிய தண்ணி இருக்கு. அப்படி யாராவது இது பண்ணணும் அப்படின்னா அருகம்புல் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்க அதை தண்ணியில போட்டு வச்சிருங்க. அது எல்லாத்தையுமே விளக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அதை தண்ணி எடுத்து நீங்க குடிக்கலாம். அதிகாலையில நீங்க எந்திரிச்சு ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில
அதாவது சிற்பங்களா தெய்வங்களை நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒண்ணு பெருசா நீங்க பண்ணணும்ல, ஜல அபிஷேகம் பண்ணுங்க. ஜலாபிஷேகம் பண்ணிட்டு திண்ணூர் போட்டு சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு அருகிலேயே உங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் கோவிலோ அம்மன் கோவில்களோ இருந்தது அப்படின்னா அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களோட ஆஸ்யூஷுவல் ஒர்க்கை வந்து நீங்க எப்பயும் போலவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேற எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த சந்திர கிரகணம் அப்பதான் நமக்கு மனசு ரொம்பவும் சங்கடங்கள் கொடுக்கும், மனசுல தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம காலையில விடியற்கால சூரிய உதயம் வந்து எப்படி வருதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமா ஆகும். அதனால யாரு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நாம. சரிங்களா? ஓகே. நாளைக்கு மீண்டும் ஏன்னா சோழி வச்சு யாராவது பிரசனம் பாக்குறீங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா சோழிகளுக்கும் வந்து நீங்க வந்து நம்ம காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம் இது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதிலும் அந்த இதுல போட்டு எடுத்து நல்ல ஒரு ஜலாபிஷேகம் பண்ணி மாதிரி செஞ்சுட்டு திண்ணூறு போட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து வைங்க. எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இந்த தோஷங்களால இது ஆகக்கூடியது அதை நிவர்த்தி பண்ற மாதிரியானது நம்ம பண்ண போறோம். அந்த சோழியம்மா நமக்கு எப்பயுமே சோழிகள் மூலியமா நம்மளுடைய பேசுவா. அதனால சோழிகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சோழிகளையும் நீங்க வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். அடுத்ததா நம்மளது இன்னைக்கு திருமண பொருத்தம் எப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும், ஏன் பார்க்கணும், அந்த பொருத்தங்கள் பார்க்காம திருமணம் பண்றவங்களோடதெல்லாம் இருக்குது. ஆனா திருமண பொருத்தத்துல எது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மளது ஆஸ்ட்ரோ தனம் மேடம் கோவையில இருந்து நமக்காக வரிய பிரிந்திருக்கிறாங்க. அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேடம் வாங்க. வணக்கம் மேடம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க குருவே துணை. தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவியான கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் மற்றும் சக ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையிலிருந்து தனம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணங்கள் இன்றைய தலைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கறதுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்காம, அதாவது இன்னைக்கு படிப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது வந்து அழகு இல்லைன்னா பொருளாதாரம், இந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய திருமண பொருத்தத்துக்கு பெரிய அளவுல இன்னைக்கு வந்து பெற்றோராகட்டும் அல்லது இளைய தலைமுறையாகட்டும் அதிகமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனாலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவாகரத்துகள், மனக்கசப்புகள், பிரிவுகள் எல்லாமே ஏற்படுது. இப்ப வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு வந்து கொஞ்சம் சில பேர் கேட்பாங்க, திருமண பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து நாங்க திருமணம் பண்ணணும், அப்பயும் கசப்பு, பிரிவுகள், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் வந்து பொருத்தம் பார்த்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த திருமண பொருத்தம் அவங்க எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது தச பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய வெறும் இந்த 10 நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்து திருமணம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான பொருத்தம் அல்ல. அதாவது அந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமானதுதான், ஆனால் அது மட்டுமே போதாது. அப்ப கிரக அதிபதிகள்னு சொல்லக்கூடிய அந்த கிரக அதிபதிகளோட பொருத்தங்களும் பார்த்து பொருத்தம் சேர்த்தும் பொழுது மட்டும்தான் வந்து அந்த திருமணம் வந்து நல்ல முறைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு அந்த கசப்புகள் எல்லாமே வந்து அந்த தம்பதிகளுக்கு எல்லாமே வருது. இப்ப திருமண பொருத்தம் முக்கியமா நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் ஒரு பெண்ணோட ஜாதகம் ஒரே பஞ்சாங்கத்துல ஃபர்ஸ்ட் அது கணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வேறு வேறு திருக்கணிதம் வாக்கியம்னு சொல்லி கணிக்கப்பட்டதாக இருந்தா அந்த லக்னங்கள் ராசிகள் மாறும் போது அது பொருத்தம் பார்க்கும் பொழுது அதனாலையும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. அதனால முதல்ல ஜாதகத்தையும் ஒரே கணிதத்துல கணிக்கப்பட்டதாக ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. பட் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகளுக்குரிய வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட மாதிரின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்மளோட தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துல நம்மளோட திருமண கொடுப்பனை எப்படி இருக்குது, குடும்ப அதிபதி எப்படி இருக்கு, கலத்தரக்காரகன் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டுதான் நம்மளோட திருமண வாழ்க்கைங்கிற அமைப்பு அப்படி இருக்கும். அதை வந்து முக்கியமா அப்ப நம்மளோட ஜாதகத்துல நம்மளோட கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பெண்ணுக்காகட்டும் ஒரு ஆணுக்காகட்டும் முதல்ல அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட எதிர்பார்ப்புகளை அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம குறைச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல வந்து நிறைய தோஷங்கள் இருக்கு. அதாவது ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம்,
காலசர்ப தோஷம், கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு. அப்ப நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த வகையான தோஷங்கள் ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது தோஷங்கள் இருக்குதா அல்லது தோஷங்கள் இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகம், ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேச ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணுடைய ஜாதகத்துல இருந்து அவருடைய 6வது ராசியும் 8வது ராசியோ லக்னமாவோ ராசியாவோ இருக்காம இருக்கணும். அப்படி இல்லாம இருக்கிறது அது வந்து இருந்துச்சுன்னா சர்ஷாசங்கம்னு சொல்றோம். இப்ப வந்து அந்த மாதிரி 6, 8வது ராசியா நம்ம பொருத்தம் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். மனமுற்ற தம்பதியா அவங்கனால இருக்கவே முடியாது. ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால வந்து ஒரு மேச ராசி அப்படின்னா ஒரு கன்னி ராசியோ விருச்சிக ராசியத்தை வந்து அவங்களுக்கு வந்து பொருத்தம் சேர்த்தக்கூடாது, அவங்க எந்த ராசியாகவே இருந்தாலும் சரி. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 7வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், அதாவது 7வது நட்சத்திரம் வதை, 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னு சொல்றோம். இப்ப வந்து இந்த மாதிரி வதை வைநாசிகம் நட்சத்திரத்துல வந்து நம்ம பொருத்தம் சேர்த்தாம இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது ஒருத்தர் டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்குடைய 7வது நட்சத்திரம் உத்திராடம், 22வது நட்சத்திரம் ஆயில்யம். அப்ப வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துல பொருத்தம் சேர்த்தாம இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி வந்து ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் மட்டும் பார்த்தாலும் மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரக அதிபதி பொருத்தங்கள் எல்லாமே மற்றதைகளும் பார்க்கணும். இப்ப வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்துல கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், ஒரு பெண்ணுடைய கலத்திரக்காரகன் வந்து செவ்வாய். இப்ப இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய இதுல பெண்ணுடைய ஜாதகத்துல அது 8வது இடத்துல செவ்வாய் இல்லாம இருக்கணும். இப்ப அது சுக்கிரனும் செவ்வாயும் 6, 8 வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒற்றுமைங்கிறது இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய களத்திர அதிபதியும் பாத்தீங்கன்னா 6, 8 இல்லாம இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வாங்க. அது வந்து அதுவும் 6, 8 இல்லாம இருக்கணும். அதே போல இவங்க வந்து ஒருத்தருடைய கலத்திரக்காரகன் ஒரு பெண்ணோடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து திரிகோண ஸ்தானத்துல ராகு கேது அல்லது அந்த செவ்வாய் மேலேயே ராகு ஒரு ஆணியோட ஜாதகத்துல இருக்கக்கூடாது. அப்ப வந்து இந்த கணவர் என்ன சொன்னாலும் அந்த மனைவி வந்து கேட்கக்கூடிய ஒரு இதா இருக்கவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் இவங்க அடன்மெண்டா அதுக்கு எகைன்ஸ்டா வந்து ஒரு விஷயத்த எதிர்கருத்துகள் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அந்த செவ்வாய் மீது ராகு கேது இருக்கக்கூடாது. அதுக்கு திரிகோண ஸ்தானங்களையும் வந்து ராகு கேது இல்லாம இருக்கிறது சிறப்பு. பாவ கிரகங்கள்னு சனி சேர்க்கையும் இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கிரனும் 6, 8 இல்லாம இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ராசி லக்னம், அதே மாதிரி ஆணுடைய ராசி லக்னம். இப்ப ஒரு பெண்ணுடைய ராசி வந்து மேசமாக இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து அந்த மேசத்துல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. லக்னமா இருந்தாலும் அதுலயும் ராகு கேது இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. எந்த ஒரு கலத்தரக்காரனும் தனிச்சு இருக்கும்போது பெரிய பாதிப்பை தர்றது கிடையாது. ஆனா ராகு கேது சனி இது போன்ற சூரியன் பாவகங்களோட இணையும் பொழுதுதான் அதிக அளவு பாதிப்பை தருது. அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதோட திசா புத்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குதுங்க. இப்ப இந்த மாதிரி வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த கோச்சார கிரகங்களும் அதன் மீது வரும்பொழுதும் அதிகப்படியான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டே இருக்குதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல வந்து சுக்கிரன் மீது பெண்ணுடைய ஜாதகம் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொருத்தம். செவ்வாய் சுக்கிரன் இணைவு அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான பொருத்தமா எடுத்துக்கலாம். ஒரு லக்னமும் ராசியும் பாத்தீங்கன்னா திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதை வந்து நீங்க பொருத்தம் சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய லக்னத்துக்கும் ராசியோட குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து துலாம் லக்னம் அப்படின்னா அது இன்னொரு ஜாதகத்துல வந்து துலாம் வந்து அவங்களுடைய சிம்மத்துல
கடகத்துல அந்த மாதிரி இருந்து 5ஆம் 7ஆம் 9ஆம் பார்வைகளாக வந்து பார்க்கும் பொழுதும், அந்த ராசி லக்னத்தை பார்க்கும் பொழுதும், அல்லது கலத்தரக்கார கிரகத்தை பார்க்கும் பொழுதும், 7ஆம் அதிபதியை பார்க்கும் பொழுதும் அவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவே இருக்கும். 2 பேரும் மனமொத்த தம்பதிகளாகவே இருப்பாங்க. இப்ப ஒருத்தரோட கலத்தரக்காரகன் கூட குரு சேர்க்கை பெற்று இருப்பதும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த தனித்த குரு இருப்பதும், ஒரு தனித்த அந்தரன் இருக்கிறதுங்கிறது ஒரு பாவம். அதனால வந்து அந்த குருவோடு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடம்தான் சிறப்பு. அதனால பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சிறப்பாக, இருக்கக்கூடிய இடத்தை வந்து பாதிப்பை தான் தரும். அப்ப 7ஆம் இடத்துல சனி இருப்பதும் அப்படிதான். இப்ப நம்ம ரொம்ப அதிகப்படியா எதிர்பார்ப்போம். ஆனா வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது ஒரு தாமதமான திருமணத்தை தரும். அப்ப வந்து கொஞ்சம் அவங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்கும். அதாவது தன்னோட ஏதோ ஒரு விதத்துல வந்து படிப்பிலேயோ, அழகிலேயோ, வசதியிலேயோ கொஞ்சம் குறைவான இடத்துல திருமணங்கள் செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கூட ராகு, கேது, சனி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் பொழுது அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கூட ராகு, கேது சேரும் பொழுதும் இவங்களுக்கும் அதிகப்படியான ஒரு பாதிப்புகளை கொடுக்குது. இப்ப வந்து திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கறதோடு இல்லாம அந்த திருமணங்கள் முடிவு செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்ப வந்து திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம சரியா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலமா அப்படிங்க பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்யணும். அதாவது 1, 6, 10 கூடிய திசா புத்திகள் வந்து நடக்காம இருக்கணும். ஏன் இந்த 1, 6 அப்படின்னா அயன பயன இந்த போகத்துக்குரிய காரகம் 12ஆம் இடத்துக்கு 1ஆம் இடம் விரயபாவமா வருது. அப்ப 1ஆம் இடத்தில் நின்று ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் பொழுதும், அதாவது 6ல் நின்று ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும், அதாவது 7ஆம் பாவத்துக்கு விரயபாவமாக 6ஆம் பாவமாக வருகிறது. அதனால அந்த 6ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் 11ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம். அப்ப 10ல் நின்று ஒரு கிரகம் வந்து திசாபுத்தி நடத்தினாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல ஒரு நிறைய பிரிவுகள் எல்லாம் கொடுத்துருது. அதனால இந்த திசா புத்திகள் நடத்தும் பொழுதும் திருமணங்கள் செய்யாம இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் கோச்சார கிரகங்கள் ராகு, கேது அப்படின்னு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலத்தராதி மீது பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அப்ப வந்து திருமணங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. மீது கோச்சார ராகுவோ கேதுவோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆணுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யாம இருக்கிறது நல்லது. ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் மீது கோச்சார ராகு கேது வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப திருமண ஏற்பாடுகள் செய்யாம இருக்கிறது சிறப்பு. ஆனா கோச்சார குருவின் பார்வையில வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட பாதிப்புகளை வந்து குறைச்சிருங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க திருமண ஏற்பாடுகள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நீங்க முகூர்த்தம் குறிக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்றது, அந்த முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாள் வந்து நவாம்ச லக்னங்கள் பார்த்து, அதாவது ரிஷபம், துலாம், தனுசு, மீனம் இந்த மாதிரி லக்னங்களை தேர்வு பண்ணி நீங்க லக்னத்தை குறிக்கிறதும் ரொம்ப நல்லது. அது வேறு லக்னங்கள் வரும் பட்சத்தில் அது வந்து கோச்சார குருவோட பார்வையில இருக்கக்கூடிய லக்னமாக இருந்தால் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது 2 பேத்துக்கும் கலத்திரத்தின் மீது மட்டும் ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி வந்து செல்லாம இருக்கணும். அவங்க நடக்கக்கூடிய திசா புத்திகளும் ரொம்ப சிறப்பான அமைப்பா இருக்கிற பட்சத்துலதான் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இன்னும் என்னதான் சில விஷயங்கள் வந்து நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணமா இப்ப பண்ணினாலும் கூட சில காலகட்டங்கள்ல திசா புத்திகள், கோச்சார கிரகங்கள் மாறும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லோரோட வீட்லயும் வந்து சில மனக்கசப்புகள், பிரிவுகள் இதை யாரும் கடக்காம வரவே முடியாது. ஏன்னா கிரகங்கள் வந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டேதான் இருக்க போகுது. அப்ப வந்து எல்லாருக்கும் மனமாற்றங்கள், சில தடுமாற்றங்கள், தொழில் ரீதியா, பொருளாதார ரீதியா, குழந்தைகளான எல்லாமே ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே வந்துகிட்டேதான் இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நிறைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுலதான் மெயினா இருக்குது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்குது, செவ்வாய் இருக்குது, நான் போய் பரிகாரம் பண்ணிட்டேன், அதனால நம்ம எப்படி வேணா இருக்கலாம், அப்படி இந்த பரிகாரம் பண்ணியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. 100% கண்டிப்பா கிடையாது. இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமாகவே இருந்தாலும் அந்த பரிகாரம்ங்கிற விஷயம் நம்ம மன அளவுல கொண்டு வரணும். இந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம குறைச்சிக்கிறதையும் விட்டு கொடுத்து வாழ்றதுலையும் தான் அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். இப்ப வந்து நம்ம கொடுப்பனை இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை துணையை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுமே தவிர, நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டேன், நான் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணி
வாழ்க்கையை வந்து வெற்றிகரமா வாழவே முடியாது. அப்ப வந்து சரியான புரிதல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையிட வந்து பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. ஆனா அதனாலதான் வந்து வாழ்க்கையை ஈஸியா தொலைச்சிடுறாங்க இன்னைக்கு. இப்ப வந்து செகண்ட் லைஃப், கலப்பு திருமணம், காதல் திருமணம் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகளை நோக்கியே வந்து போய்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரமே பாத்தீங்கன்னா நமது உறவுகளை தான். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனா இது போகக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப எல்லாருமே ஈஸியா பிரிவினைகளை நோக்கி போறாங்க. இப்ப அதனால சரியான ஒரு புரிதலும் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் நீங்களே ஒரு நட்சத்திர புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு தேர்வு பண்ண தவறான ஒரு விஷயம். நல்ல ஜோதிடர் அணுகி உங்களோட கொடுப்பனை எப்படி நீங்க வந்து லைஃப் லாங் வந்து ஒற்றுமையா வாழ முடியுமா, கூட்டு திசைகள் இருக்குதா, திசா சந்திகள் நடக்குதா, இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் செய்யலாமா, அவசரப்பட்டு எதையுமே உங்களோட வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக டைம் சரியில்லாத நேரத்துல ஒரு திருமணத்தை செய்யறது, டக்குன்னு ஒரு முடிவு இந்த உறவு இந்த பொண்ணை விடக்கூடாது, நல்ல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் அதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணணும், வெளியூர்ல போய் இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் ஏற்படுத்துறதுக்கு நிறைய பிரிவினைகளும் ஏற்படுது. உங்களுடைய இது வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்களுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. கொஞ்சம் பரவாயில்ல. கேக்குதுங்களா? ஓகே. ஓகே. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமண பொருத்தம் நீங்களே மேடம் நீங்க வந்து வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுறது இது பண்ணுங்க, அது நல்லா வரும். இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு மேடம். என்ன மாதிரி இப்ப இருக்கு, என் போன் மாதிரி என்ன மாதிரி இப்ப இருக்கு. நைட் ஆனா எனக்கு நெட்வொர்க். இடையில யாரும் பேச வேண்டாம், ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. இடையில யாரும் பேச வேண்டாம். பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்டதுல ஆண் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, பெண் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6, 8, 12ல திசாபுத்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலோ, அல்லது பெண்ணோட ஜாதகத்திலையும் ஆணோட ஜாதகத்துல அது மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல். அப்ப தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்கிட்ட நம்ம சொல்லணும். இப்போ இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம தோஷ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், அதனால எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. நீ உன்னுடைய லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், இப்படி இருந்ததுனாதான் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு. 2வது பார்த்தோம் அப்படின்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல வந்து சூரியன் இருந்தது அப்படின்னு இருந்தாலோ, சனி பகவான் இருந்தது அப்படின்னு இருந்தாலோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகாது. அது வந்து தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மூலமா தான் அந்த வரக்கூடிய பெண் வந்து எப்படி அமைவாங்கிறதையும் காமிச்சு கொடுக்கறதும் அதுதான். ஓகேங்களா? இப்ப இயற்கையா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த பாவகமா இருந்தாலும் சரி, அந்த இதுல வந்து நம்ம அந்த 7ஆம் இடத்துடைய அதிபதியை வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்புறம் இயற்கையா சொல்லக்கூடியது என்னது, சுக்கிரன் செவ்வாயோடது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆனா அதே சமயத்துல அந்த பாவகம் 7ஆம் இடத்துக்குண்டான களத்திர ஸ்தானாதிபதியோடைய அமைப்பை வச்சுதான் வரக்கூடிய பெண் இப்படி இருப்பாங்க, நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க, அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு வரக்கூடிய மனைவி கொஞ்சம் கோபக்காரியா இருந்தாலும் கோபமா படுவாங்க, ஆனா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா அப்படின்னு இந்த சைட்லயும், அதே பெண் ஜாதகத்துல உனக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி இப்படிதான் இருப்பாங்க, நீ இதுவரையிலும் உங்க வீட்டுல நீ இப்படி இருந்தாலும் இனி போக போற வீட்டுல நீ கொஞ்சம் உன்னைக்கு நீ விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னாதான் அந்த பெண்ணும் என்ன பண்ணுவாங்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போக முடியும். இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு என்ன ஆயிரும், அப்படியே ரொம்பவும் சீக்கிரமா அதுல இருந்து விடுபடுற மாதிரியான சூழ்நிலைகள். அடுத்தது வீட்டுல கஷ்டங்கிறது வராது கிடைக்காது, எல்லாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனா அவர்கள் அதுல இருந்து திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னா மேடுன்னு ஒண்ணு இருந்தா பள்ளன்னு இருக்கிற மாதிரி வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நமக்கு கொடுக்கக்கூடியது ஒண்ணு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரிங்களா? இதை பொருத்தம் பார்க்க வரும்போது முக்கியமா சொல்லணும் எல்லாருமே அவர்களுடைய முதல்ல அந்த ஜாதகரை பத்தியும் அவருக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை பத்தி நீங்க யார கல்யாணம் பண்ணினாலும் வரக்கூடிய மனைவி இப்படிதான் இருப்பாங்கிறத ஆணித்தரமா இவங்களுக்கு நம்ம சொல்லும் போதுதான் ஓகே இது யாருடைய குற்றம், உங்க ஜாதக அமைப்போடதுதான் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லணும். அப்பதான் இங்க வந்து சரி நமக்கு யார கல்யாணம், எலிசபெத்தை கல்யாணம் பண்ணாலும் சரி, ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணாலும் சரி, நம்மளோட லைஃப்ல அமைதியா இருக்கிற பொண்ணு கூட நம்மள கல்யாணம் பண்ணா வாயாடியே மாறுவா அப்படின்னா நாம அந்த இடத்துல என்ன பண்ணோம், சரி ஓகே குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீ செய்யுமான்னு அவங்ககிட்டயே பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா, இப்ப ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் என்ன பண்ணுவாங்க, யார் வந்து அதிகமா சேட்டை பண்றாங்களோ, யார் அதிகமா அவங்க கையில என்ன பண்ணுவாங்க, பொறுப்பு கொடுத்துருவாங்க. நீயே பாத்துக்க, இந்த கிளாஸை நீ கண்ட்ரோல் பண்ணுப்பா அப்படின்ட்டுருவாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவான் அந்த பையன், தன்னுடைய சேட்டையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவான். அதே போலதான் அந்த வீட்டுக்குன்னு வந்துட்டா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா, ஐயோ நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, நாம நல்லா நிர்வாகம் பண்ணி காமிக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு, இந்த குழந்தைக்காக நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பொறுப்புணர்வு அந்த இடத்துல ஒரு தந்தைக்குண்டான ஸ்தானம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துருது அப்படிங்கிறதுதான். மேடம் வந்துட்டாங்க தானே மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அதே ராசியில வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்துல சனி பகவான் இருந்தா அப்படின்னு சொல்லுச்சா, அந்த மாதிரி வந்து ஜாதகங்களை சேர்த்தும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் வந்து தொழில் வந்து திருமணத்துக்கு அப்புறமா தொழில நல்ல வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து நட்பு கிரகங்களுடைய திசா புத்திகளாக இருக்கும் பட்சத்துல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். மெயினா வந்து இந்த கூட்டு திசைகள் இது எல்லாமே வந்து தவிர்க்கணும். திசா சந்திகள் இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டா பொருத்தம் பார்க்கணும். அது தச பொருத்தங்கள் மட்டும் பார்த்து பொருத்தம் சேர்த்துறது அப்படிங்கிறதுனாலதான் வந்து நாங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படி இருந்தோம் அப்படின்னு எல்லா பிள்ளையும் பார்த்து ஜோதிடர்கள் மேல சில பேர் சொல்லிடுறாங்க. 8 பொருத்தம் பார்த்துட்டோம், 10 பொருத்தம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிடுறாங்க. பட் அது வந்து நம்ம வந்து அவங்க எம்டியா ஜீரோவா வந்து அவங்க எதுவுமே சொல்லாம இந்த பொருத்தம் இருக்கா அப்படிங்கறத மட்டும் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க சொல்ற விஷயத்த பெற்றோர் ஆகட்டும் இளைய தலைமுறையும் ஏத்துட்டு அதை கரெக்டா அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். இது மாதிரி நீங்க வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு சக்சஸான ஒரு லைஃப வந்து எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம். அது போல இதே மாதிரி அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து குரு நல்லா இருக்கா, 5ஆம் அதிபதி நல்லா இருக்குதா, குடும்பஸ்தானத்துல 2ஆம் அதிபதி நல்லா இருக்குதா, ஆனா எந்த ஜாதகமே குறையே இல்லாத ஜாதகம்னு எந்த ஒரு ஜாதகத்துக்கும் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கும். அதுக்குண்டான திசாபுத்திகள் நடக்கும் பொழுது மட்டும் நாம் இறை வழிபாடு செய்வது மூலியமா விட்டு கொடுத்து சகிச்சு போறதுனால மட்டும்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையா அமையும் மேடம். சரி, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. என்னன்னா ஒரு ஜாதகத்துல முக்கியமா நாம மேடம் சொன்ன மாதிரி மொபைல் ஆப்ல வச்சு நட்சத்திர பொருத்தத்தை போட்ட உடனேயுமே 8 பொருத்தம் வந்துருச்சு 10 பொருத்தம் வந்துருச்சுன்னு இன்னைக்கு சாமானியர்கள் கூட வந்து அதை பாத்துடுறாங்க, ஆஹா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் 2 பேருக்கு உண்டான கட்ட பொருத்தம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி நட்பு கிரகத்துல இருக்கிறாங்களா, ராசியாதிபதி நட்புல இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த 2 குழந்தைங்களையும் நம்ம ஒண்ணு சேர்த்துறோம் அப்படிங்கும் போது முக்கியமா லக்னாதிபதியுடைய வலி எப்படி இருக்குது, அந்த ஜாதகர் லக்னாதிபதி ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாரு, 3ஆம் அதிபதி வீரியஸ்தானம் எப்படி இருக்குது, அடுத்தது புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, அவர்கள் வருமானம்
கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகமா இருந்தாலும் சரி, சுயதொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம இவர்களுடைய வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறத மேடம் சொன்ன மாதிரி நம்ம அந்த தொழில் வாய்ப்புகள் இவருடைய வாழ்க்கையில இது பெண் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறவரும் அடுத்தது பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா போகிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம அதை பார்த்தே நம்ம அதை வந்து அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா இந்த பெண்ணோட யோக அமைப்பும் அந்த கணவனுடைய யோக அமைப்பும் ரெண்டும் ஒண்ணு கம்பைன் ஆகும்போது அந்த கிரக அமைப்புகள் வந்து எப்படி ஜனன ஜாதகத்துல கோச்சார கிரகங்கள் ஒண்ணு வரும்போது எப்படி நம்ம பலன்கள் சொல்றோமோ அதே போல அந்த பெண் கட்டத்தையும் ஆண் கட்டத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம பார்க்கும்போது அந்த பலன்கள் ஈஸியா நம்ம எடுத்து சொல்ல முடியும். இப்படிதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஓகே, இந்த வாய்ப்பு மிக சிறப்பான முறையில பேசியிருக்கிறீங்க. நன்றியுரை வழங்குவதற்கு எங்களது வளரும் ஜோதிடர் அஸ்ட்ரோ பாண்டீஸ்வரன் சார் தேனியிலிருந்து அவர்களை வந்து நன்றியுரை கூறுவதற்காக அன்புடன் வரவேற்கின்றோம். சார் நன்றியுரை. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வாரம் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு 8 to 9 மணிக்கு சிறப்பு நட்சத்திர பேச்சாளர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் கோவையை சேர்ந்த சிறப்பு நட்சத்திர பேச்சாளர் ஜோதிட சிகாமணி, ஜோதிட கலைமாமணி, ஜோதிட ரத்னா, திருமதி தனலட்சுமி மேடம் அவர்கள் சிறப்பாக திருமண பொருத்தம் மற்றும் பரிகாரம் பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள். இந்த வாய்ப்பை வாரி வழங்கிய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தேசிய தலைவி திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அனைவரும் அமைதி காத்த ஜோதிட மாணவர்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட சக்கரவர்த்தி அனைவருக்கும் மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் நன்றி. நன்றி.